ரேகா, பர்கா, மாலா 3 பேரும் பக்கத்து கிராமத்து சந்தைக்கு போனாங்க. வழியில 3 பேருக்கும் தாகமாயி ஒரு பெரிய வயல் கிட்ட நிக்கிறாங்க. அங்க ஏதோ குடிசை தெரியுது. நான் நினைக்கிறேன் அங்க கிணறோ குளமோ இருக்கும்னு. வா போய் பார்க்கலாம். 3 பேரும் அந்த வயலுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு கிணறு இருந்தது. 3 பேரும் தண்ணிய குடிச்சதும் திடீர்னு யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க. என்னால கிணறுல இருந்து தண்ணி எடுக்க முடியாது. நான் கர்ப்பவதி. என் புருஷன் சாப்பாடு தேட போயிருக்காரு. அவர் வர ரொம்ப நேரம் ஆகும். இல்லைன்னா அவர் எனக்கு கிணறுல இருந்து தண்ணி எடுத்து கொடுத்துருப்பாரு. அட, உனக்கு உடம்பு முடியலன்னா கர்ப்பவதி ஏன் ஆன? பாரு, உன் வயிறு எவர் பெருசா இருக்குன்னு. அதுதான், உங்களால வேலை செய்ய முடியலன்னா கர்ப்பவதி ஆகணுமா என்ன? ரேகாக்கா, பர்காக்கா, எனக்கு சிரிப்பு வருது. இவ்வளவு பெரிய வயிறோட யார் இருக்க முடியும்? நான் கர்ப்பவதி ஆகவே மாட்டேன். இவ்வளவு பெரிய வயிறோட உடம்போட நான் இருக்கவே மாட்டேன். வாக்கா, இந்த பொம்பளையோட என்ன பேச்சு? கிணறுல இருந்து தண்ணி குடிக்கலாம். ஆஹா, வா போலாம். நாங்க என்ன இவளுக்கு வேலைக்காரியா? இவளுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க நாங்க தண்ணி குடிக்கலாம். எங்களுக்கு தாகமா இருக்கு. பொம்பளை வழியில துடிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு ரொம்ப தாகமா இருந்தது. ஆனா 3 பேரும் அவ மேல இறக்கமே காட்டல. அப்போ ரிஷியா இருந்த அந்த பொம்பளையோட புருஷன் அங்க வராங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு தண்ணி கூட கிடைக்காது. கர்ப்பமா இருக்கிற ஒரு பெண் கிட்ட விளையாட்டுத்தனமா நீங்க விளையாடி இருக்கீங்க. கர்ப்பமா இருக்கிற பெண்ணோட மனநிலை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? உங்க 3 பேருக்கும் நான் சாபத்தை தரேன். இப்பவே நீங்க 3 பேரும் கர்ப்பமா மாறிடுவீங்க. அப்பதான் உங்களுக்கு கர்ப்பமா இருக்கிறோட பெண் நிலைமை என்னன்னு புரிய வரும். அந்த ரிஷி கோவமா 3 பேருக்கும் சாபத்தை கொடுக்கறாங்க. 3 பேரும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. அப்புறம் நடந்ததெல்லாம் அவங்க அண்ணன் மகேந்திரக்கு சொல்றாங்க. மகேந்தர் அந்த ரிஷியையும் அவங்க பொண்டாட்டியும் தேடுறாரு. ஆனா வயல்ல அவங்க குடிசை இருக்குல்ல, அவங்க 2 பேரும் எங்க போனாங்களோ தெரியல. மகேந்தர் தங்கச்சிங்களோட வீட்டுக்கு வராரு. மகேந்தரோட தங்கச்சிங்க கர்ப்பவதியா இருந்தாங்க. அவங்க கர்ப்பவதி ஆனதை பார்த்து ஊர்க்காரங்க அவங்கள கேவலமா பேசினாங்க. மகேந்தர் தங்கச்சிங்க அழுது அழுது சோர்வாயிட்டாங்க. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? இவங்க 3 பேருக்கும் இப்படி ஒரு நிலைமையா? இவங்க புகுந்த வீட்டு ஆளுங்க இதை பத்தி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இந்த 3 பேரும் இப்படி கர்ப்பமாகி வந்து நிக்கிறாங்க. இவங்களை யார் நம்புவாங்க? அண்ணா, அண்ணா, நாங்க என்ன செய்யறது? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்களால உங்களுக்கு எவ்வளவு அசிங்கம் அண்ணா. அதை விட நாங்க 3 பேரும் செத்து போனா நல்லா இருக்கும். ரேகா, நீங்க 3 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இத பத்தி எல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல, ஏதாவது ஒரு வழி நமக்கு கிடைக்கும். நீங்க பயப்படாதீங்க. வாங்க, நாம கோயிலுக்கு போயிட்டு அந்த ரிஷியும் அவங்களுடைய மனைவியும் எங்க இருக்காங்கன்னு தேடுவோம். அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. மகேந்தர் 3 தங்கச்சிகளோட சிவன் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்றாரு. அப்ப 3 பேரோட பார்வை ரிஷியும் அவங்க மனைவி மேல போகுது. அவங்க கோயிலுக்குள்ள இருந்தாங்க. ஆனா அங்க பாருங்க, ரிஷியும் மனைவியும் உட்கார்ந்து இருக்காங்க. சிவபெருமாள் எங்க பிரார்த்தனையே கேட்டுட்டாரான. ரிஷியும் அவங்க மனைவியும் கிடைச்சிட்டாங்க. ரேகாக்கா, பர்காக்கா, வாங்க மன்னிப்பு கேட்கலாம். நன்றி கடவுளே, அந்த ரிஷியும் அவங்க மனைவியும் எங்க கண்ணுல காட்டிட்ட. மன்னிப்பு கேட்கிறோம். வாங்க, 3 பேரும் அவங்க கிட்ட போய் உடனடியா மன்னிப்பு கேட்போம். மகேந்தர் 3 தங்கச்சிகளோட அந்த ரிஷி கிட்ட போறாரு. தலைய குனிஞ்சு மன்னிப்பு கேக்குறாரு. இங்க பாருங்க ஐயா, என் தங்கச்சிங்க 3 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு அவங்களுடைய சாபத்துல இருந்து விமுக்தி கொடுங்க. ஓ அப்படியா? இவங்க 3 பேருக்காக நீ மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? நான் இவங்களை மன்னிக்க மாட்டேன். இல்ல இல்ல, நீங்க அப்படி சொல்லாதீங்க. கடவுளோட ஆலயத்துல இருக்கும். நீங்க கொஞ்சம் கருணை காட்டுங்க. கடவுள் போல நீங்களும் எங்களுக்கு மன்னிப்பை வழங்கி ஆகணும். நாங்க சிவன் பக்தர்கள். தயவு செஞ்சு எங்களுக்கு மன்னிப்பை கொடுங்க. சரி, நீங்க கேட்ட மாதிரியே மன்னிப்பை தரேன். நான் உங்க 3 தங்கச்சிங்களையும் மன்னிச்சிடுறேன். ஆனா நீ எனக்காக ஒன்று செஞ்சாகணும். சரி, நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன். சரி, நான் என் சாபத்தை திரும்ப எடுத்துக்கிறேன். ஆனா உன் தங்கச்சியை நீ பலி கொடுத்தாகணும். இதுல எந்த மாற்றமும் நடக்கக்கூடாது. இதுல விவாதமும் இல்ல. சொல்லு, நீ இதை செய்ய தயாரா இருக்கியா? சரி, இதை நாங்க கடைபிடிக்கிறோம். இல்ல, சம்மதம் இல்ல. எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலன்னா வாழ்க்கை பூரா நாங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். நாங்க 3 பேரும் உயிரை கொடுப்போம். ரிஷி மகாராஜா, நீங்க இந்த மாதிரி நிபந்தனை போட்டா நாங்க 3 பேரும் உயிரோடவே இருக்க மாட்டோம். அண்ணன் தங்கச்சி பாசத்தை பார்த்து ரிஷி முனிவர் கருணைய காட்டினாரு. அந்த சாபத்தை திருப்பி எடுத்துக்கிட்டாரு. ஆனா நினைவு இருக்கட்டும், இதுக்கப்புறம் எப்பவும் கஷ்டத்துல இருக்கிற மனுஷங்களை பார்த்து கேலி பண்ணாதீங்க. மகேந்தரோட 3 தங்கச்சிங்க இனி அப்படி பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணாங்க. 3 பேரும் பழைய நிலைமைக்கே வந்துட்டாங்க.
அப்புறம் மகேந்தர் தங்கச்சிங்களை கூட்டிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வராரு. ரீதி, நீதி, பிரீத்தி எங்க இருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம். இதோ வந்துட்டோம்மா. வந்தனா இப்படி கூப்பிட்டதுமே அவளோட 3 பொண்ணுங்களும் பிரீத்தி, நீதி அப்புறம் பிரீத்தி அவங்க வீட்டை நோக்கி போனாங்க. பிரீத்தி எப்பவுமே நடுவுல நடந்துட்டு இருப்பா. அப்புறம் அவளை பிடிச்சுக்கிட்டு நீதியும் பிரீத்தியும் நடந்துட்டு இருப்பாங்க. உண்மை என்னன்னா பிரீத்தி அப்புறம் நீதியால பார்க்க முடியாது, அப்புறம் ரீதியால சரியா நடக்க முடியாது. அதனால அவங்க ஊன்றுகோல் பிடிச்சிருக்கிற ரீதியை பிடிச்சுக்கிட்டு தான் நடப்பாங்க. ரொம்ப தூரம் போக வேண்டான்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். எங்க கூட ரீதி அக்கா தான் இருக்காங்கல்ல. அட எவ்வளோ நாளுன்னு 3 பேரும் சேர்ந்துருப்பீங்க. நீங்க எல்லாரும் கல்யாணம் ஆயிட்டு தனியா போயிட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ நாங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம். நாங்க எப்பவுமே ரீதி அக்காவோட தோள் பிடிச்சுக்கிட்டே நடந்துட்டு இருப்போம். வந்தனாக்கு பையன் யாருமே இல்ல, 3 பொண்ணுங்க தான், அதுவும் மாற்றுத்திறனாளிகள். அதனால ரொம்பவே சோகமா இருப்பாங்க. வந்தனாவோட கணவர் ஒரு சின்ன விவசாயி. ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள், பிரீத்தி எங்க இருக்க? நான் ரோட்டி செஞ்சுட்டு இருக்கேம்மா. நாள் முழுக்க நீ தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்ப. உன்னோட தங்கைகளுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு. அம்மா நான் இருக்கேன்ல, அப்புறம் அவங்களால எப்படி பண்ண முடியும்? அது இல்ல ரீதி, நீ மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ இவங்க என்ன செய்வாங்க? எப்படியாவது சமாளிச்சு தானமா செய்யணும். வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கறதுக்கு நாம பணக்காரங்களும் கிடையாது. ஆனா அம்மா அவங்களால எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க? அவங்களால பார்க்க முடியாது. எது சர்க்கரை எது உப்புன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எது முள்ளங்கி எது கேரட்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? எனக்கு நீங்க கல்யாணமே பண்ணி வைக்காதீங்கம்மா. நான் வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சு எல்லாரையும் பாத்துக்கிறேன். ரீதி சொன்னதை கேட்டு வந்தனாக்கு கண்ணீர் வந்துருச்சு. இத பிரீத்தியும் நீதியும் கேட்டுட்டாங்க. அவங்களும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம், அம்மா அப்பா நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாங்க 3 பேரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம். இல்லனா எங்களோட கல்யாணத்தை ஒரே வீட்டு பசங்களோட பண்ணுங்க. எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். அவங்களுக்கு காசு பணம் கூட இருக்க தேவையில்ல. எங்களை பிரிச்சு மட்டும் வைக்காதீங்க போதும். ஏன்னா எங்க 3 பேரால பிரிஞ்சு இருக்க முடியாது. இந்த விஷயம் அவளோட அம்மா அப்பாவோட மனசுல பதிஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் ஷாம் ஓடிக்கிட்டே வந்து, உனக்கு தெரியுமா ஒரு நல்ல செய்தி? என்னதுங்க சீக்கிரம் சொல்லுங்க. கிஷன்பூர் இருக்குல்ல, அங்க கிஷன்லால் ஃபேமிலி இருக்கு. அவங்களுக்கு 3 பசங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. அவங்க பொண்ணை தேடிக்கிட்டே இருக்காங்க. இதோட பெரிய வாய்ப்பு கிடைக்காது. அவங்க 3 பேருக்கும் நம்ம பொண்ணுங்களை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அவங்க நம்ம சம்பந்தத்தை ஒத்துப்பாங்களாங்க? அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது கடவுளோட லீலன்னு நம்ம சொல்லலாம். அவங்க 3 பேருமே மனசை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற ஆட்கள். அதுக்கு இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். அப்படியா? அப்போ உடனே அவங்க கிட்ட பேசுங்க. அடுத்த நாளே ஷாம் கிஷோரி லாலோட வீட்டுக்கு போய் தன்னோட பொண்ணுங்களோட சம்பந்தத்தை பத்தி பேசினாரு. கிஷோரி லாலும் சரின்னு சொல்லிட்டாரு. கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளும் ஆரம்பிச்சாச்சு. அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் நிறுத்துங்க, இன்னும் நேரம் வரல. ஷாம் உங்களை கொஞ்சம் வரதட்சணை பத்தி நாம பேசலாமா? வரதட்சணை பத்தி நாம கொஞ்சம் பேசவே இல்லையே. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன்ல. அட இதை எல்லாத்தையும் எங்களுக்காக நாங்க கேட்கவே இல்லை. நீங்க 3 பொண்ணுங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நாளைக்கு எங்கேயாச்சும் ஊரை சுத்தி பார்க்க போவாங்க. எல்லா பக்கமும் ஆட்டோ பஸ்ன்னு அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்களா? ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க எந்த மாதிரி ஒரு காரை கொடுக்கணும்னா அதுல 4 பேருமே போகணும். அவ்வளோ போதும், வேற இன்னும் நாங்க கேட்கவே இல்லை. அந்த மாதிரி காரு ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. நான் ஏழை, அதை எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுவேன்? அட நான் இப்பவே கொடுக்கணும்னு கேட்கவே இல்லை. இப்போ நாங்க உங்க பொண்ணுங்களை நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். 1 மாசம் நீங்க டைம் எடுத்துக்கோங்க. அப்போ காரை அரேஞ்ச் பண்ணி நீங்க எடுத்துட்டு வரலன்னா நான் உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன். சரியா? அட கிஷோர், என்னடா பேசிக்கிட்டே இருக்க? உங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லைன்னா இங்க வந்து பிசினஸ் பேசிக்கிட்டே இருக்கியா? தலைவரை நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு அவ்வளோ வருத்தமா இருந்துச்சுன்னா நொண்டி அப்புறம் குருடிய நீங்களே கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போறேன்டா. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே பையன். 3 பேர் பசங்க இருந்திருந்தாங்கன்னா முன்னாடியே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாம அவனை செருப்புலயே அடிச்சு இந்த இடத்துல இருந்து வெளியே வீசிருப்பேன். செருப்புல. நாங்க போறோம். நீங்க வேணா குருடி நொண்டிக்கு நல்ல வீட்டுல கல்யாணம் பண்ணி வைங்க. வரதட்சணை வாங்காம யாரு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நான் பாக்குறேன். பார்த்துட்டே இருப்பேன். விமல் இங்க வாப்பா.
ஷாமனா சொல்லுங்க, உங்க பொண்ணுங்கள்ல யார என் மகனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? சொல்லுங்க. தலைவரே, உங்களோட இந்த நல்ல மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா எங்களால பிரிஞ்சிருக்கவே முடியாது. அவங்க என்ன நம்பிதான் இருக்காங்க. அதனால ஒரே வீட்டில தான் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். கல்யாணம் நடக்குமா? இந்த பேராசப்பட்ட கிஷோர்லாலுக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் நடக்கும். ஷாமனா, எனக்கு ஒரே ஒரு பையன்தான். உங்களுக்கு விசித்திரமா தோணும், ஆனா கொஞ்சம் நீங்க யோசிங்க. நான் வார்த்தையை கொடுத்துட்டேன். உங்க 3 பொண்ணுங்களை என் மக விமலுக்காக நான் கேட்டுட்டே இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்போதான் நீதியும் பிரீத்தியும் ரீத்தியோட தோளை பிடிச்சுக்கிட்டு ஊர் தலைவரோட கால்களை வணங்கினாங்க. அப்புறம் அதே மண்டபத்துல அவங்க 3 பேரும் பிரியாம ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி 3 பேரும் ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அந்த பையன் 3 அக்கா தங்கச்சிகளுக்கும் ஒரே கணவனா இருந்தான். அப்புறம் கிஷோரிலால் தன்னோட 3 பையங்களையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து அவமானப்பட்டு கிளம்பி போயிட்டாரு. Thanks for watching.